பெண் ஐபிஎஸ்களுக்கு அமைச்சர் கொடுத்த அழுத்தம். ஆளுநர் மத்திய உளவுத்துறைக்கு அவசர ரிப்போர்ட். அதிரடியாக களமிறங்கிய சிபிஐ. வணக்கம் நண்பர்களே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் மேற்கொண்டு இந்த விஷயத்தை விசாரிக்க விடக்கூடாது, ஞானசேகரனோடு முடித்துவிட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் காவல்துறைக்கு உத்தரவு போட்ட போதும் யார் அந்த சார் என்று அதிமுக செய்த பரப்புரை தமிழகம் மட்டுமின்றி டெல்லி வரை எதிரொலித்துள்ளது. இதன் பின்னணியில் யாரோ பெரும் புள்ளிகள் இருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் அனைவருக்குமே எழுந்துவிட்டதால் இதை மு.க.ஸ்டாலினால் மடைமாற்றம் செய்ய முடியவில்லை. ஆளுநருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடத்தி இதை நீர்த்து போக செய்துவிடலாம் என்று நினைத்தாலும் அதுவும் வேலைக்காகவில்லை. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் யார் அந்த சார் என்கிற விவகாரத்தை கையில் எடுத்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஞானசேகரனுக்கு பின்னால் இருக்கும் அந்த புள்ளிகளை வெளியில் கொண்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் அழுத்தம் கொடுத்திருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது சில முக்கிய அமைச்சர்கள் காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகளை அணுகி இந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் திரைமறைவு ரகசியத்தை வெளியில் கொண்டு வந்து விடாதவாறு தடுத்து நிறுத்துமாறு கூறியுள்ளார்களாம். குறிப்பாக இந்த விவகாரம் பொள்ளாச்சி சம்பவத்தை விட மிக பெரியதாக இருக்கும் என்கிற தகவல்கள் திமுக வட்டாரத்துக்கு கிடைத்திருப்பதால் இதை வெளியில் புகையவிட்டால் அது தங்களது ஆட்சிக்கே மிகப்பெரிய கரும்புள்ளியாகிவிடும் என்று மு.க.ஸ்டாலின் கவலையில் உள்ளாராம். அதன் காரணமாகவே உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை காவல்துறையின் முக்கிய புள்ளிகள் அணுகி இந்த விஷயத்தை இத்தோடு விட்டுவிடுங்கள் என்று அழுத்தம் கொடுத்து அவர்களை விசாரணை செய்யவிடாமல் முடக்கி வருகிறார்களாம். இந்த தகவல் மத்திய உளவுத்துறை மூலம் தமிழக ஆளுநர் ரவிக்கு கிடைத்திருக்கிறது. அதன் காரணமாகவே உடனே பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை அழைத்து விசாரித்தவர் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்கிற அடிப்படையில் இந்த மாணவி வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க தமிழக அரசுக்கு பரிந்துரைக்குமாறு மத்திய உள்துறைக்கு அவர் ஒரு அவசர ரிப்போர்ட் அனுப்பியிருப்பதாக ராஜ்பவன் வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் கடந்த 1 வருடத்தில் நடந்த மொத்த பாலியல் குற்ற சம்பவங்களையும் ஆளுநர் மாளிகை சேகரித்துள்ளதாம். அது குறித்த பட்டியலையும் டெல்லி மேலிடத்துக்கு அனுப்பி தமிழகத்தில் பெண்கள் மாணவிகளுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை என்பதை சுட்டிக்காட்டவும் அவர் திட்டமிட்டாராம். அதன் காரணமாக இதுவரை எத்தனையோ பாலியல் சம்பவங்கள் நடந்த போதும் அதை எளிதாக கடந்து போய்விட்டது தமிழக அரசு. ஆனால் தற்போது இந்த மாணவி விவகாரம் இதுவரை நடந்த ஒட்டுமொத்த பாலியல் பலாத்கார சம்பவங்களையும் வெளியில் கொண்டு வர காரணமாகிவிடும் போலிருக்கே என்று மு.க.ஸ்டாலின் தரப்பு கடுமையான கலவரத்தில் இருந்து வருகிறார்கள். அதோடு இந்த விஷயத்தில் தமிழக காவல்துறையும் பெண் ஐபிஎஸ்களும் எந்த உண்மைகளையும் வெளியில் கொண்டு வர மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு சிபிஐ உடனடியாக களத்தில் இறக்குமாறு ஆளுநர் மாளிகையிலிருந்து மத்திய அரசுக்கு அவசர கடிதம் பறந்துள்ளது. அது மட்டுமின்றி குற்றவாளி ஞானசேகரனை திமுக அரசு பாதுகாக்கிறது. அவரை தீவிரமாக விசாரித்தால் பின்னணியில் இருக்கும் அத்தனை விஐபிகளும் வெளிச்சத்திற்கு வந்து விடுவார்கள் என்பதால் விசாரணையே செய்யாமல் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர திமுக அரசு திட்டமிட்டு இருக்கும் தகவலையும் ஆளுநர் மாளிகை டெல்லிக்கு அனுப்பியுள்ள ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டுள்ளதாம். அதனால் கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டில் சிபிஐ களமிறங்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. அதற்கு காரணமாகவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதுவரை நடந்துள்ள ஒட்டுமொத்த பாலியல் ரகசியங்களையும் சிபிஐ வெளிச்சம் போட்டு விடுமோ என்று திமுக தரப்பு உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகி இருப்பதாக அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் செல்வதற்கு முன்பே அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப் போகிறார்கள், அதனால்தான் அவர் லண்டன் செல்கிறார் என்பது போன்ற வதந்திகளை சில பாஜகவினர் பரப்பிவிட்டார்கள். அதோடு அண்ணாமலை லண்டன் செல்லும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரது தலைவர் பதவியை தாங்கள் பறித்துவிட வேண்டும் என்பதற்காக தமிழிசை, வானதி, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல பாஜக புள்ளிகள் டெல்லியில் முகாமிட்டு காய் நகர்த்தினார்கள். ஆனால் அப்போது எதுவும் ஒர்க் அவுட் ஆகவில்லை. அதையடுத்து லண்டனிலிருந்து திரும்பிய பிறகும் தனது தலைவர் பதவியை வழக்கம் போல் தொடர்ந்து வருகிறார் அண்ணாமலை. ஆனால் இந்த நேரத்தில் பாஜகவுக்கு புதிய உறுப்பினர் சேர்க்கையை நடத்தியதில் தனக்கு கொடுத்த பகுதிகளில் மற்றவர்களை விட தான் அதிகமான உறுப்பினர்களை சேர்த்ததை டெல்லியில் கொண்டு சேர்த்த தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் அண்ணாமலை குறித்து தவறான தகவல்களை டெல்லியில் கொடுத்து தலைவர் பதவிக்கு காய் நகர்த்தியதாகவும் கூறுகிறார்கள். அதாவது அண்ணாமலை தமிழக பாஜகவில் தலைவராக இருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவே முடியாது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்கவில்லை என்றால் திமுக ஆட்சியை வீழ்த்தவே முடியாது என்பது போன்ற காரணங்களை சொல்லி தலைவர் பதவியிலிருந்து அவரை தூக்கிவிட்டு தன்னை நியமிக்குமாறு பாஜக மேல்மட்ட தலைவர்களிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன்.
ஆனால் இந்த தகவல் அமித்ஷாவுக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து டெல்லியில் ஆலோசனை நடைபெற்றுள்ளது. குறிப்பாக மத்திய உளவுத்துறையிடம் தமிழகத்தில் பாஜகவின் நிலவரம் எப்படி உள்ளது, அண்ணாமலையின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து கேட்டறிந்துள்ளார்கள். அப்போது அண்ணாமலை தலைவரானதிலிருந்து பாஜக ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர் லண்டன் சென்ற 3 மாதங்களும் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு பரபரப்பும் இல்லை. அதிலும் தமிழ்நாட்டில் பாஜக என்கிற கட்சி இருக்கிறதா இல்லையா என்று கேள்வி எழுப்பும் வகையில் பாஜகவில் உள்ள மற்ற தலைவர்கள் செயல்படவே இல்லை. அதனால் அண்ணாமலை பாஜக தலைவராக இல்லை என்றால் தமிழ்நாட்டில் பாஜக மீண்டும் பின்தங்கிவிடும். கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு திரும்பி வந்துவிடும். முக்கியமாக தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கென்று ஒரு இளைஞர் பட்டாளம் உள்ளது. அதன் காரணமாக இதுவரை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பாஜகவுக்கு செல்வாக்கு இருந்தது. ஆனால் அண்ணாமலை தலைவரான பிறகு தமிழ்நாடு முழுக்க பாஜக பரவலாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜகவின் வாக்கு வங்கி 15 முதல் 20% அதிகரிக்கும். அந்த அளவுக்கு நகரம் மற்றும் கிராமங்களிலும் பாஜக வளர்ந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை தலைவராக இருப்பதினால்தான். அதனால் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினால் தமிழ்நாட்டில் பாஜக மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடும். அதன் பிறகு வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை. கடைசி வரை அதிமுக போன்ற கட்சிகளை நம்பியே அரசியல் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் என்று தெரிவித்திருக்கும் மத்திய உளவுத்துறை, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் புதிதாக கட்சி ஆரம்பித்தாலும் இனிமேல் பாஜகவின் வாக்கு வங்கியை சரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அண்ணாமலை பாஜகவுக்கு ஒரு வலுவாக வளர்ச்சியை உருவாக்கிவிட்டார். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகளுக்கு பாஜக தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய டஃப் கொடுக்க போகிறது. அந்த அளவுக்கு அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவின் வளர்ச்சியை வேறு விதமாகிவிட்டது என்று அமித்ஷாவிடத்தில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது உளவுத்துறை. அதன் காரணமாக ஜே.பி. நட்டாவை அழைத்து இனிமேல் தமிழக பாஜகவில் தலைவரை மாற்ற வேண்டும் என்று யாராவது அங்கிருந்து வந்து கடிதம் கொடுத்தாலோ, இல்லை அண்ணாமலை தலைவராக இருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவே முடியாது என்று கருத்து சொன்னாலோ அவர்களை டெல்லி பக்கமே வரக்கூடாது என்று விரட்டி அடித்து விடுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலை தான் பாஜக. அண்ணாமலை இல்லை என்றால் பாஜகவே இல்லை என்கிற நிலைதான் இருந்து வருகிறது. அதனால் இனிமேல் தலைவர் பதவிக்கு யார் அப்ளிகேஷன் போட்டாலும் உடனே திருப்பி அடித்து விடுங்கள். முக்கியமாக தமிழக பாஜகவிலிருந்து தலைவர் மாற்றம் வேண்டி யாரேனும் டெல்லிக்கு வரக்கூடாது என்று ஒரு அறிக்கை அனுப்பிவிடுங்கள் என்று பாஜக தலைமையிடம் கூறியிருக்கிறார் அமித்ஷா. அதையடுத்து டெல்லியிலிருந்து கமலாலயத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டதை அடுத்து தமிழிசை, வானதி உள்ளிட்ட பலரும் பலத்த அதிர்ச்சி அடைந்திருப்பதோடு இனிமேல் அண்ணாமலைக்கு எதிராக எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தாலும் அது வேலைக்காகாது என்பதை புரிந்து கொண்டு கப்சிப் ஆகிவிட்டார்கள். நண்பர்களே, உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மாணவி வழக்கை விசாரிக்க களம் இறக்கப்பட்ட பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அமைச்சர்கள் கொடுத்த அழுத்தம். இந்த விஷயத்தை அறிந்ததும் சிபிஐ அனுப்புமாறு ஆளுநர் ரவி டெல்லிக்கு கடிதம் எழுதியிருப்பது மற்றும் தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இல்லை என்றால் கட்சியே இல்லாமல் போய்விடும் என்று உளவுத்துறை டெல்லிக்கு கொடுத்த தகவல் அடிப்படையில் அமித்ஷா எடுத்த அதிரடி நடவடிக்கை குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.